Hey, hi, welcome to Uma Beyond the Zone. யூடியூப் சேனல் நேம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். வந்து உமா அண்ட் பூர்ணாங்கள் மாதிரி உமா பியாண்ட் த ஜோன்னு நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஹோம்மேட் லிப் பாம் ஃபார் கிட்ஸ்க்காக பார்க்க போறோம். பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம், கிட்ஸும் பார்க்கலாம். எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹாட் வாட்டர் வச்சிருக்கேன். நான் வாட்டர் ஹீட் ஆயிடுச்சு. டம்ளர் வச்சிருக்கேன். இது ஷியா பட்டர். இது வந்து குட்டி ஸ்பூனில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஷியா பட்டர் போட்டிருக்கேன். அது மெல்ட் ஆகட்டும். நான் இப்போ அடுப்பாக பீஸ் வேக்ஸ் எடுத்து போட்டுக்கிறேன். பீஸ் வேக்ஸ் போட்டாச்சு. இது மாதிரி அகார் அகார் இருக்குது. இது வந்து ஸ்கின்னுக்கு ஜூம் பண்ணல. அகார் அகார் இருக்குது. இது ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இதையே நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு கேப்சல் இது வந்து நான் ஒரே ஒரு கேப்சலோட இது மினி ஆயில் இருக்குது. அதை ஆயில் இவ்வளோண்டு ஆலிவ் ஆயில் போதும். எசென்ஷியல் ஆயில் எடுத்துருக்கேன். இது வந்து ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து வராது. கேரட் சீட் ஆயில் எடுத்துருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம எஸ்பிஎஃப், இது வந்து எஸ்பிஎஃப் மாதிரி ஒர்க் ஆகும். அதுக்காக கேரட் சீட் ஆயில். பவுடர் வந்து நான் 1 ஸ்பூன் போடுறேன். கலருக்காக நான் இதை போட்டிருக்கேன். மெல்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் வந்து இந்த அகார் மட்டும் மெல்ட் ஆகணும். அது மட்டும் மெல்ட் ஆகிடுச்சுன்னா போதும். பெட்ரோலியம் ஜெல்லி கொஞ்சம் போட்டாச்சு. இதுவுமே வந்துட்டு டின்ட்டு நல்லா கலர் கொடுக்கும். இது வேம்பாலம்பட்டையே நான் கோகோனட் ஆயிலில் நான் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேன். இப்போ இந்த ஆயிலை வந்து நான் இந்த ஆயில் மட்டும் கொஞ்சம் எடுக்கிறேன். கலர் தெரியுது எவ்வளோ டார்க் ரெட், ஒரு மாதிரி ஒயின் ரெட் கலரில் இருக்குது. நான் அந்த ஆயில் அப்படியே எவ்வளோ ஊற்றிடுறேன். இது நான் இன்னொரு கொஞ்சம் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். இந்த ஆயில் வந்து ஊற்றுறேன். பார்த்தீங்களா, இந்த அகார் மட்டும் இன்னும் மெல்ட் ஆகலை. மற்றது எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அகார் வந்து எடுத்துட்டேன். அது வந்து சோக் ஆகவே மாட்டேங்குது. ஸோ தண்ணியில் ஊற வச்சாலும் அது இன்னும் சோக் ஆகவே மாட்டேங்குது. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிவிட்டேன். ஸோ மற்றதெல்லாமே இருக்குது. என்கிட்ட இது மாதிரி ஒரு ஸ்பின்னர் இருக்குது. இது அந்த ஸ்பின்னர் வச்சு நான் அப்படியே சுற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறது. அப்போ தான் அது நல்லா மிக்ஸ் ஆகுறேன். நீங்கள் வந்து ஸ்பூன்லேயே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையே நான் வந்து என்கிட்ட இது ஸ்பின்னர் இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக இப்படி பண்ணுறேன். இது யூஸ் பண்ணி முடிஞ்சு போனேன். இந்த டப்பா இருந்துச்சு எங்கிட்ட, அதனால நான் அதுலேயே ஊற்றிக்கிறேன். இதுவே இது ரெண்டுக்கு தான் சரியாக இருக்குன்னு இல்லை நீ சொல்ல பார்த்தா கரெக்டாக இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறது நான் இந்த மாதிரி ஒரு குட்டி டப்பாவில் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் இதெல்லாமே க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். ஆடாமல் எடுத்துகிட்டு போய் வைக்கணும். கட் பண்ணிக்கோ. லிப் பாம் ரெடி பண்ணியாச்சு. பட் இதில் டிண்ட் வர மாட்டேங்குது. லைட்டாக மாய்ஸ்சராக மட்டும்தான் வச்சுக்குது. நெக்ஸ்ட் டைம் நான் முதல்லலாம் நான் வந்து பீட்ரூட் ஜூஸ் தான் எப்போவுமே ஆட் பண்ணுவேன். இந்த டைம் வந்து பவுடர் ஆட் பண்ணேன், அதனால டிண்ட் வரல. லிப் பாம் போடுறேன். அம்மா காட்டு. அம்மா பாரு. காட்டு. டிண்ட் பெருசாக ஃபார்ம் ஆகுதுல்ல. எங்க ஸ்மைல் ஸ்மைல் தலையை கீழே வச்சுட்டு காட்டுறேன். ஸ்மைல் பண்ணு. நல்லா இருக்கா?